வயதான குயவனான ராமன் தினமும் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை அவர் களிமண் பானைகளை செய்து வந்தார். ஒரு பானை விற்றவுடன் உடனடியாக மற்றொன்றை செய்யத் தொடங்கி விடுவார். அவரது வேலையில் ஒருபோதும் ஓய்வு இருந்ததில்லை. அவரை தினமும் பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், தாத்தா, ஏன் மீண்டும் மீண்டும் பானைகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டான். ராமன் புன்னகைத்து, ஏனென்றால் மக்கள் புதிய பானைகளை விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று உடைந்தால் அவர்கள் இன்னொன்றுக்காக திரும்பி வருகிறார்கள் என்றார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சிறுவன் ஒரு இளைஞனாக வளர்ந்தான். ஆனால் பணம், புகழ், சுகபோகங்கள், அந்தஸ்து போன்ற முடிவில்லாத ஆசைகளால் அவன் துன்புற்றான். ராமனின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வர அவன் மீண்டும் அவரை சந்தித்தான். வாழ்க்கை இந்த சக்கரத்தை போன்றது. ஆசைகள் அதை மீண்டும் மீண்டும் தள்ளிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு ஆசை முடிந்ததும் இன்னொன்று தொடங்குகிறது. எனவே இந்த சுழற்சி ஒருபோதும் நிற்பதில்லை என்று ராமன் கூற, அப்படியானால் அது எப்படி நிற்கும் என்று அந்த இளைஞன் கேட்டான். நீ பற்றுகளையும் ஆசைகளையும் கைவிடும் போது அந்த தள்ளுதல் நின்று விடுகிறது. அப்போது சக்கரம் அசைவற்று நிற்கிறது என்று பதிலளித்தார். அந்த இளைஞன் மெதுவாக அவன் பேராசையை குறைத்து தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தி மனநிறைவை கற்றுக்கொண்டான். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும். பற்றுகள் முழுமையாக கைவிடப்படும் போது மட்டுமே பிறப்பு என்னும் கட்டு அறுபடும். இல்லையெனில் அது மீண்டும் மறுபிறப்பாக தொடரும்.